இதை பாருங்க, சாவி என்கிட்ட தான் இருக்கு. எல்லாருக்கும் வந்து பெட்டி வச்சிருக்கிறேன். உங்க புகார் மனுக்களை போடுங்க. 100 நாள்ல எல்லா பிரச்சனையும் தீர்த்துருவேன்னு சொன்னாரு. எத்தனை பொட்டியை திறந்து காட்டினாரு. இதுல எல்லாமே முழுக்க அரசியல் தான் அரசியல் தான் நடக்குது. இல்ல அவர்களோடு சேர்ந்து நீங்களும் அரசியல் பண்றீங்களா? நாங்க எதுக்கு சார் அரசியல் பண்ணோம்? என்னுடைய தேவையை கேட்கறதுக்கு நான் ஏன் சார் அரசியல் பண்ணோம்? 9 இடத்துல 10 இடத்துல வந்து அனுமதி வாங்கணும். அந்த அனுமதியை வாங்கி நான் கட்டுறதுக்குள்ள அந்த பணம் போட்ட பொண்டாட்டிக்கு தாலியா அறுந்து போயிடும். அமைச்சர் மீனவர் அல்லாதவர்னால எதுவுமே அவருக்கு தெரிய மாட்டேங்குது. நாங்க 30 வருஷம் திரும்பவும் பின்னோக்கி போன மாதிரி இருக்கு இந்த 5 ஆண்டு காலத்துல. 10 சீட்டு 3 அமைச்சரா? ஆமா சார். போதுமா? அது கண்டிப்பா கொடுக்கணும் சார். ஏன் எங்க சமூகத்துக்காக நாங்க கேட்க கூடாது? பாரதிய ஜனதா கட்சியுடைய சுப்பிரமணிய சாமி அண்ணன் தான் இலங்கைக்கு போயிட்டு அங்க இருந்த அதிபர்கிட்ட என்ன சொன்னாரு, மீனவர்கள் வரக்கூடிய படகுகளை பிடிச்சி வைங்க, மீனவர்களை திருப்பி அனுப்புங்க, அந்த வாகனம் இருந்தால் தான் அவங்க வந்து மீன் பிடிப்பாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் வடிவேல் காமெடி மாதிரி இருக்கு. சார் கிணத்தை வெட்டின கிணற காணோம், ரோடை போட்ட ரோடை காணுங்கிற மாதிரி கடல்ல ரோடே இல்லாம எங்ககிட்ட ரோட் டாக்ஸ் வாங்குறீங்க. எல்லை தாண்டி போய் மீனவர்களை வந்து பிடிபட்டுறாங்க அப்படி சொல்றது விஷயம் வந்து அப்பப்போ வருது இல்லை என்ன? அது வந்து யதார்த்தமாக நடக்குதா, இல்லை கடல் அலையில் வந்து நீங்கள் வந்து கவனிக்காமல் போகிறீங்களா, இல்லை திட்டமிட்டே வந்து போய் தான் பார்ப்போமே என்ன தான் நடக்குது அப்படின்னு போகிறீங்களா? பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். மீன் வளம் மனித வளத்துக்கு நிகராக போட்டி போடக்கூடிய ஒரு கடல் வாழ் உயிரினம். அதை சார்ந்து பல்வேறு நிலைப்பாடுகளையும் அரசியல் சூழலையும் விளக்குவதற்கு காத்து கொண்டிருக்கிறார் அனைத்து மீனவ சங்க தலைவர் நாஞ்சில் ரவி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஒரு வளமான வாழ்வோடு இருக்கிற நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான கோரிக்கைகளுக்காக அரசை நாடி இருக்க மாட்டார். ஏன் நீங்கள் வந்து அரசாங்கத்துக்கு ஒரு முன்மாதிரியாக மற்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னா மேலை நாடுகளில் ஃபிஷர்மேன் வந்து ஒவ்வொரு நாடுகளுக்கும் கடன் கொடுக்குற சூழல் இருக்கு. அந்த நிலையை நீங்கள் ஏன் உருவாக்கூடாது? நீங்கள் எதுக்கு அரசாங்கத்தை எதிர்பார்த்துருக்கீங்க சார்? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 1076 கிலோமீட்டர் நீளம் கொண்ட கடற்கரையை கொண்ட ஒரு மாநிலம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி 75,000 கோடி ரூபா அந்நிய செலவாணி இந்திய மீனவர்களால் ஈட்டி கொடுக்கப்படுது. தமிழகத்தில் மட்டும் 14 கடலோர மாவட்ட மீனவர்களால் நம்மளை விடவும் குறைஞ்ச கடல் பரப்பு வச்சிருக்கக்கூடிய கேரளா முதலிடத்துல இருக்கு. நம்மளை விடவும் குறைஞ்ச விசைப்படகு வச்சிருக்கக்கூடிய கேரளா முதலிடத்துல இருக்கு. நம்மளை விட குறைஞ்ச கடல் பரப்பு வச்சிருக்கக்கூடிய கேரளா முதலிடத்துல இருக்கு. எல்லாத்த விட கூடுதல்னு சொல்லக்கூடிய நம்ம தமிழ்நாடு வெறும் 6,000 கோடி ரூபா தான் அந்நிய செலவாணியை ஈட்டி கொடுக்குது. ஏன்னா தமிழ்நாட்டு மீனவர்கள் பிடிக்கக்கூடிய எல்லா மீன்களுமே கேரளாவுக்கு போய் தான் ஏற்றுமதியா. தமிழ்நாட்டில் மீன் ஏற்றுமதி செய்யறதுக்காக தமிழ்நாடு அரசு ஏதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கி இருக்கிறாங்களா சார்? நாங்கள் கூவி 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 கத்துறோம் சார், மனுக்கள் கொடுக்குறோம் சார். சென்னையில் காசிமேடு மீன்பிடி துறைமுகம் இருக்குது, கடலூர் துறைமுகம் இருக்குது, நாகப்பட்டினம் துறைமுகம் இருக்குது, ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகம் இருக்குது, தூத்துக்குடி துறைமுகம் இருக்குது, கன்னியாகுமரி மீன்பிடி துறைமுகம் இருக்குது, முட்டம் ஜேபிஆர் மீன்பிடி துறைமுகம் இருக்குது, குளச்சல் மீன்பிடி துறைமுகம் இருக்குது, தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகம், இப்படி பிரசித்தி பெற்ற துறைமுகங்கள் இருந்து லட்சக்கணக்கான டன் மீன்கள் வந்து ஒரு நாளைக்கு பிடிச்சு கொண்டு வரப்படுது. ஆனால் இந்த மீன்களை ஏற்றுமதி செய்யறதுக்காக அரசாங்கம் என்ன ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குது? ஒரு மீன் ஏற்றுமதி நிறுவனம் தொடங்கினாலே 9 இடத்துல 10 இடத்துல வந்து அனுமதி வாங்கணும். அந்த அனுமதியை வாங்கி நான் கட்டுறதுக்குள்ள அந்த பணம் போட்ட பொண்டாட்டிக்கு தாலியா அறுந்து போயிடும். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் சட்டம் நீங்கள் போட்டு வச்சிருக்கிறீங்க. ஒன்று, ஒரு மீன் ஏற்றுமதி நிறுவனம் தொடங்கன்னா அது வந்து கிரீன் லைனில் இருக்குதா, எல்லோ லைனில் இருக்குதா, ப்ளூ லைனில் இருக்குதான்னு சொல்லி பார்த்து கிரீன் லைனில் இருந்தால் மட்டும் அனுமதி. நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் வாங்கணும், நகராட்சிட்ட வாங்கணும், பொல்யூஷன் போர்டில் வாங்கணும், அடுத்தது வந்து தீயணைப்பு துறையில் வாங்கணும், காவல்துறையில் வாங்கணும், அடுத்தது வந்து இஏ ஹெல்த் இன்ஸ்பெக்ஷன் அத்தாரிட்டிட்ட வாங்கணும், எம்எம்டியில் வாங்கணும், மரைன் மெர்கன்டைல் டெவலப்மெண்ட் ஏற்றுமதி அபிவிருத்தி ஆணையத்திட்ட வாங்கணும். இப்படி பல்வேறு இடங்களில் ஒரு அனுமதியை வாங்கி கம்பெனி கட்டுறதுக்குள்ள அவன் வந்து 25 கோடி ரூபா போட்ட ப்ராஜெக்டு 100 கோடி ரூபாய் தாண்டி போயிடும். மற்ற மாநிலங்கள் அப்படி இல்லை, சிங்கிள் விண்டோ சிஸ்டமாக இருக்குது.
ஒரே இடத்துல அனுமதியை வாங்கிட்டு அவன் ஈஸியாக கட்டிட்டு போயிடுறான். அதனால புட்டிசல் போல கேரளாவில் போய் பாருங்க, பொட்டி கடை மாதிரி இருக்கும் கம்பெனிகள்லாம், ஏகப்பட்ட கம்பெனி இருக்கு. அதனால தமிழ்நாட்டில் பிடிக்கக்கூடிய மீன்களில் 60% மீன்கள் வந்து ஏற்றுமதி ஆகிறதுக்கு கேரளாவுக்கு போயிடுது. அங்கேருந்து ஏற்றுமதி ஆகிறதுனால தான் இந்தியாவுக்கு வேணா வந்து நம்ம வந்து 75,000 கோடி ரூபாய் அந்நிய செலவாடி வர்றதா கணக்கெடுத்துக்கலாம். அதை மாநில வாரியா ரேஷியோவை நம்ம பிரித்து பார்த்தோம்னா நம்மளோட குறைஞ்ச கடல் பரப்பு வச்சுக்கூடிய கேரளா முதலிடத்தில் இருக்குது, நம்மளோட குறைஞ்ச பணியாளர்கள் வச்சிருக்கக்கூடிய கேரளா முதலிடத்தில் இருக்குது, நம்மளோட குறைஞ்ச கடல் பரப்பு வச்சிருக்கக்கூடிய கேரளா முதலிடத்தில் இருக்குது. எல்லாத்தையும் விட கூடுதல் இருக்கக்கூடிய நம்ம பிடிக்கிற மீன் அத்தனை அங்கே போய் ஏற்றுமதி ஆகிறதுனால அந்த மாநிலத்துக்கு அதிகப்படியான அந்நிய செலவாணி கிடைக்குது. எல்லா மீனவர்களையும் மீனவ சங்கங்களிடந்து நான் ஒன்று மீட்டெடுக்கணும், இல்லை வந்து அவளை வந்து நிரந்தரமாக வந்து விடுவிக்கணும், அவங்களுக்கு வந்து போதிய அவேர்னஸை கொடுக்கணும் அப்படின்னு குற்றச்சாட்டு. அது வந்து மீனவர்கள் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற விவசாய சங்கங்கள்லேருந்து அவங்க மீட்டெடுக்கணும். அதே போல் ஒவ்வொரு துறையை சார்ந்து, ஏன்னா முழுவதுமே வந்து நீங்கள்லாம் வந்து முழுக்க அரசியல் பண்ணுறீங்க அப்படி ஒரு குற்றச்சாட்டு நீண்ட காலமாகவே இருக்குது. இப்போ ஒவ்வொரு மாதத்தும் நீங்கள் வந்து உதாரணம் சொல்கிறீங்க. ஏன் இந்த கட்டமைப்பு நம்மள்கிட்ட இல்லாத கடல் பரப்பா சார்? இப்போ நம்ம சோழர்கள் காலத்தில் உள்ள துறைமுகம் இருக்க, அது வந்து உலகத்துக்கே ஏற்றுமதியான ஒரு துறைமுகம், சாதாரணமான துறைமுகம் இல்லை. இப்போ காட்டுப்பள்ளியிலேருந்து நீங்கள் இது நாகப்பட்டினம் வரைக்கும் எடுத்துகிட்டு வச்சிங்களேன், எத்தனை வழிநடக துறைமுகம், கடலூர் துறைமுகம் இருக்குது இல்லையா? இந்த துறைமுகத்தை நீங்கள் வந்து மேம்படுத்தினாலே இப்போ ஒன்று நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒன்று சென்னை ஹார்பரை வந்து மனசில் வச்சுக்கிறீங்க, அதில் தூத்துக்குடி வச்சுக்கிறீங்க, மற்றபடி பார்த்தீங்கன்னா மீன்பிடி துறைமுகம் வச்சுக்கிறீங்க. இங்கே இருக்கிற எதுக்குமே ஏற்றுமதி கிடைக்கலைன்னா ஒன்று விசாகப்பட்டினம் போகிறீங்க, அங்கே வந்து லோக்கல் கிளியரன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறான் அவங்களுக்கு. அதை விட்டுட்டு நேராக வந்து இதுக்கு அகமதாபாத் அதை நாடி போகிறாங்களே தவிர ஏற்றுமதியாளர்கள் எல்லாருமே இங்கே இருக்கிற விஷயங்களை வந்து ஏன் வந்து கருத்தில் கொள்ள மாட்டோம்? இதில் உள்ள வளங்கள் இருக்குல்ல சார், கடல் வளம் இருக்குல்ல, இந்த கடல் வளத்தை வந்து மேம்படுத்த வேண்டியது அரசாங்கத்துக்கு கடமை மட்டும் இல்லை, நான் மீனவர்களாகி உங்களுடைய கடமை வந்து ரொம்ப அதிகம். நீங்கள் தான் வந்து வழிகாட்டணும். இப்போ ஒரு விவசாயிகள் இருக்காங்கன்னா, விவசாயிகளுக்கு வந்து ஒரு பிரச்சனை தீர்க்கணும்னா அந்த விவசாயிகளை வந்து ஆலோசனை வந்து அரசாங்கத்துக்கு கொடுக்குறாங்க. இப்போ காவிரி டெல்டாவில் வந்து இருக்குன்னா இப்போ அது லட்சக்கணக்கான விவசாயிகள் ஆலோசனைகளை வந்து அரசாங்கத்துக்கு கொடுக்குறாங்க, எங்களுக்கு வேணும் இப்படி செய்யுங்க அப்படின்ட்டு அவங்க வழிமுறை சொல்கிறாங்க. நீங்கள் வந்து வழிமுறையை வந்து உரிய விதத்தில் சொல்லியிருக்கலாமே. கணினி மென்பொருள் பூங்கா அப்படின்னு வந்து டைட்டில் பார்க்க வச்சுருக்கிறீங்க. இங்கெல்லாம் வந்து அதிகமான அளவு வந்து கணினியை பயன்படுத்துறதுனால கணினி எல்லாம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஐடி பார்க்கு நிறுவனங்கிறதுனால அதை வந்து ஐடி பூங்கான்னு சொல்லி அறிவிச்சிட்டிங்க. இந்த சைடு போனீங்கன்னா காஞ்சிபுரத்தை பட்டு வளர்க்குறவங்க நிறையா இருக்கிறதுனால பட்டு வளர்ப்பு பூங்கான்னு சொல்லி அறிவிச்சிட்டிங்க. நம்ம இன்னும் திருப்பூர் போனோன்னா அது வந்து ஜவுளி பூங்கான்னு சொல்லி அறிவிக்கிறோம். இந்த சைடு கும்மிடிப்பூண்டி போனோன்னா எஃகு தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்கிறதுனால எஃகு பூங்கான்னு அறிவிக்கிறோம். இன்னும் கனிமொழி மேடம் வந்து விகேசி தொழிற்சாலையை கொண்டு தூத்துக்குடியில் போட போகிறாங்க, அதனால் வந்து அதை வந்து காலனி பூங்கான்னு சொல்லி அறிவிக்கிறீங்க. இதே மாதிரி தான் சார் நாங்களும் கேட்குறோம், ஒவ்வொரு மீன்பிடி துறைமுகத்தையும் தரம் உயர்த்தி அந்த மீன்பிடி துறைமுகத்தை மீன்வள பூங்காவை அறிவிங்க. அப்படி அறிவிச்சிங்கன்னா எங்களுடைய மீன்கள்லாம் இங்கேருந்தே ஏற்றுமதி ஆகும். இங்கேயே வந்து நாங்கள் வந்து எறாவை அவிச்சு அதை வந்து க்ளீன் பண்ணி நண்டு அவிச்சு அதுலேருந்து சதையை எடுத்து மீனை கட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய மற்ற வேஸ்டேஜ்லாம் களைஞ்சிட்டு நல்ல பொருட்களை வேல்யூ ஆடராக மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றி ஏற்றுமதி செய்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு மீன்வள பூங்காவை அறிவிங்கன்னு சொல்கிறோம். தமிழக அரசுக்கு எத்தனையோ முறை மனு கொடுத்துட்டோம், எத்தனையோ பேட்டிகளில் சொல்லிட்டோம், எதையுமே செய்யறதில்லை. அதுக்கான துறைக்கான அமைச்சர்கள் இல்லை சார். இப்போ இந்த தடவை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட எத்தனையோ முறை வந்து நாங்கள் கோரிக்கை கொடுத்துறோம். மீன்வளத்துறை அமைச்சர் மீனவர் அல்லாதவர்னால எதுவுமே அவருக்கு தெரிய மாட்டேங்குது. நாங்கள் 30 வருஷம் திரும்பவும் பின்னோக்கி போன மாதிரி இருக்கு. இந்த 5 ஆண்டு காலத்தில் இந்த துறை வந்து எந்த விதமான வளர்ச்சியும் அடையாமல், வளர்ச்சி திட்டங்கள் இல்லாமல், கடலுக்குள்ள மீன் வளம் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறீங்க. நீங்கள் கரையில் மீன்களை உற்பத்தி பண்ணி இறால் குஞ்சு நண்டு குஞ்சுகளை உற்பத்தி செய்து கடலில் கொண்டு போய் விடுங்கன்னு சொல்கிறோம், இருப்பு வைங்கன்னு சொல்கிறோம். கடலில் வந்து செயற்கை பவளப்பாறை உற்பத்தி செய்யுங்க போடுங்கன்னு சொல்கிறோம். கடலுக்குள்ள செயற்கை மீன் உறைவிடத்தை உருவாக்குங்கன்னு சொல்கிறோம். மேலை நாடுகளில் இருக்கிறது போல் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்கிறோம். எவ்வளோ அட்வைஸ் கொடுத்தாலும் அதை செய்கிறதுக்கு தயாராக இல்லை. அதுக்கான எபிலிட்டியான துறையுடைய வல்லுநர்கள் இல்லை. மீன்வளத்துறைக்கு வந்தாலே
பனிஷ்மெண்ட் துறை மாதிரி ஆயிடுச்சு. இதுல எல்லாமே முழுக்க அரசியல் தாங்கிறீங்களா? அரசியல் தான் நடக்குது. அதுல இல்ல அவர்களோடு சேர்ந்து நீங்களும் அரசியல் பண்றீங்களா? நாங்க எதுக்கு சார் அரசியல் பண்ணோம்? என்னுடைய தேவையை கேட்கறதுக்கு நான் ஏன் சார் அரசியல் பண்ணோம்? கவன ஈர்ப்பு தீர்மானம் வந்து சட்டப்பேரவையில் தொகுதி உறுப்பினர் மூலமாக அதை நீங்க எழுப்பலாமே சார். எங்களுக்கான குரலை பேசுறதுக்கு சட்டமன்றத்தில் ஆளே இல்லையே சார். சார் மாற்று உறுப்பினர் இருந்தா கூட, மீனவர் சமுதாயம் இல்லாத உறுப்பினர் இருந்தா கூட அவங்களுக்கு நீங்க வாக்களிச்சிருக்கீங்களா, அந்த உரிமையில போய் கேட்கலாமே. அந்த வழி அந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவனுக்கு தான் தெரியும், புரியும் சார். அந்த லாங்குவேஜோட இப்போ நான் பேசுகிற மாதிரி அங்கே சட்டமன்றத்தில் ஒரு கம்பீரமான குரலோட என்னுடைய பிரச்சனையை பேசுறதுக்கு அந்த கட்சி, இப்போ திமுக இருக்குன்னா திமுக கட்சி எடுத்து திமுக உறுப்பினர் பேச முடியாது. அண்ணா திமுக ஆட்சி இருக்கும்போது திமுகவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் போய் பேச முடியாது. எங்களை ஓட்டு வங்கியாக மட்டுமே பயன்படுத்துகிறாங்க. எங்களுக்கான தேவையை பேசுறதுக்கு ஆள் இல்லை. தமிழ்நாட்டில் நான் சொல்லல சார், 1 கோடி பேர் இருக்கிறோம். எங்களுக்கான எம்எல்ஏ குறைஞ்சபட்சம் 10 சீட்டாவது கொடுக்கணும் சார், ஒவ்வொரு கட்சிகளும். போதுமா? ஆனால் கொடுக்குறது கண்டிப்பாக கொடுக்கணும் சார். 10 சீட்டு 3 அமைச்சரா? ஆமாம் சார். போதுமா? அது கண்டிப்பாக கொடுக்கணும் சார். அதை எதிர்பார்க்குறோம் சார். ஏன் எங்கள் சமூகத்துக்காக நாங்கள் கேட்கக்கூடாது? எங்களுக்கான கட்சி இல்லை, நாங்கள் வந்து உங்களுக்கு 60 ஆண்டு காலமாக ஓட்டு வங்கியாக மட்டுமே இருந்துட்டு இருக்கணுமா? எங்களுக்கு தேவை இருக்குது. மற்ற கம்யூனிட்டிகளுக்கு கொடுக்குற மாதிரி எங்களுக்கு கொடுங்க. சட்டமன்ற உறுப்பினர் கொடுங்க, எங்களுக்கு வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் கொடுங்க, மாவட்ட செயலாளர் பதவி கொடுங்க, பகுதி செயலாளர் கொடுங்க, மேயர் பதவி கொடுங்க. ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஓட்டு வங்கியாக மட்டுமே நாங்கள் இருந்துட்டு இருக்கிறோம். 3 அமைச்சர்கள் 10 சட்டமன்ற உறுப்பினர்னா ஒவ்வொரு சமூகமும் இதேமாரி கேட்டுச்சுன்னா எண்ணிக்கை எங்கேயில போகும்? 234 பத்தாது, 560 வரணும். 60,000 உறுப்பினர் இருக்கிறவருக்கே நீங்கள் வந்து மந்திரி சபையில் இடம் கொடுக்குறீங்க. 1 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வாக்காளர் இருக்கிறவங்களுக்கே வந்து நீங்கள் மந்திரி சபையில் இடம் கொடுக்குறீங்க. 3 சீட்டு கொடுக்குறீங்க, 2 சீட்டு கொடுக்குறீங்க. தமிழ்நாடு முழுக்க வந்து ஏறக்குறைய 35 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை நிர்ணயிக்கக்கூடிய மீனவ கம்யூனிட்டிக்கு, மீனவ சமுதாயத்துக்கு ஏன் வந்து நீங்கள் வந்து ஒரு 10 சீட்டு கொடுக்கக்கூடாது? கடற்கரை ஓரங்களில் இருக்கக்கூடிய எங்களுக்கு கொடுங்க. 14 கடலோர மாவட்டங்கள் இருக்குல்ல, ஒரு மாவட்டத்துக்கு ஏறக்குறைய 3 தொகுதிகள் வருதுல்ல, ஏன் கொடுக்கக்கூடாது? மீனவர்கள் சார்பாக நீங்கள் வந்து பலர் கோரிக்கைகளை வந்து வைக்கிறீங்க. அது பிரதிநிதித்துவம் சட்டப்பேரவையில் வந்து இடம்பெறணும், வந்து நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கணும் அப்படின்ட்டு. அதுமாதிரி அதிமுக வந்து ஜெயக்குமார், அதே போல் வந்து அவர் மகன் 2 பேருமே வந்து அந்த இடத்தை வந்து பூர்த்தி செய்தார்கள். ஒவ்வொரு கட்சியிலையும் திமுக உள்ளிட்ட கட்சியிலையும் புதுச்சேரியிலிருந்து பேராசிரியர் ராமதாஸ் அவர்கள் வந்து பாராளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று சென்றார். ஒவ்வொரு கட்சிகளும் உங்களுடைய குரல்களை, உங்களுடைய உணர்வுகளை மதித்து தான் செயல்படுறாங்க. அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து திடீர்னு திமுக மிரட்டுற மாரி நீங்கள் பேசுவது என்பது எப்படி சார்? இதுவரைக்கும் வந்து நாங்கள் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டு இருந்தோம். உங்ககிட்ட நாங்கள் கையேந்து எங்களுடைய ஓட்டு வங்கியை சொல்லிட்டு தான் இருக்கிறோம். நாங்கள் 1 கோடிக்கு மேலே இருக்கிறோம், 1 கோடிக்கு மேலே இருக்கிறோம், எங்களுக்கு தேவையே வந்து கொடுங்கன்னு கேட்குறோம். திமுக வந்து இந்த வாட்டி ஒரு மீனவருக்கான பிரதிநிதித்துவத்தை கொடுக்கலைங்கிறது தானே மிகப்பெரிய குற்றச்சாட்டு. தளபதி ஸ்டாலின் வந்து சொன்னார் 234 தொகுதிகள்லையும், இதை பாருங்க சாவி என்கிட்ட தான் இருக்கு, எல்லாருக்கும் வந்து பெட்டி வச்சிருக்கிறேன், உங்க புகார் மனுக்களை போடுங்க, 100 நாளில் எல்லா பிரச்சனையும் தீர்த்துருவேன்னு சொன்னார். எத்தனை பொட்டியை திறந்து காட்டினார்? எத்தனை இடத்துல அந்த மனுக்களுக்கு வந்து விசாரித்து தீர்வு ஏற்படுத்தப்பட்டது? ஆனால் கேபிபி சாமி ஒரு முறை வந்து மீன்வளத்துறை அமைச்சர் ஆக்கினாங்கல்ல சார். திமுகவில் கேபிபி சாமி அண்ணன் மீன்வளத்துறை அமைச்சராக இருந்திருக்கிறாரு, ஜெனிஃபர் சந்திர மீன்வளத்துறை அமைச்சராக இருந்திருக்கிறாரு. ஜெனிஃபர் சந்திர திரும்பவும் அதிமுகவுக்கு போயிட்டு அங்கேயும் வந்து மீன்வளத்துறை அமைச்சராக இருக்கிறாங்க. அதிமுகவில் ஜெயபால் வந்து ஆயிருக்கிறாரு, ஜெயக்குமார் அண்ணா ஆயிருக்கிறாங்க. இப்படிலாம் வந்து ஒரே ஒருத்தருக்கு வந்து சீட்டு கொடுப்பாங்க, ஒரே ஒருத்தர் ஜெயிப்பார், இல்லை 2 பேர் ஜெயிப்பாங்க, ஒருத்தருக்கு மந்திரி பதவி கொடுப்பாங்க. ஆனால் இந்த முறை ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் நீங்கள் மந்திரி எம்எல்ஏக்கு சீட்டு கொடுத்தீங்க, ஜெயிச்சவருக்கு நீங்கள் மந்திரி பதவியும் கொடுக்கல. அடுத்தது என்ன பண்ணுறீங்க? திடீர்னு சொல்லு இப்போ ஒரு 3 மாதத்து இன்னும் இருக்கிறது 4 மாதம் தான் இருக்குது. இந்த 4 மாதத்தில் உடனே என்ன பண்ணுறீங்க? கன்னியாகுமரி மாவட்டம் முட்டம் மீனவ கிராமத்தை சார்ந்த ஏஜே ஸ்டாலின் என்கிற அண்ணனுக்கு என்ன பண்ணுறீங்க? மீன்வள வாரியத்துடைய தலைவராக கொடுத்துருக்குறீங்க. அவருக்கு கீழே 40 பேரை போட்டு அலுவல் சார் பணியாளர்னு போட்டிருக்கிறீங்க. இந்த 4 மாதத்துக்கு உள்ள நீங்கள் என்ன செய்ய முடியும்?
ஏன் பணநல வாரியம் நீங்கள் அறிவிச்சிங்கள, அண்ணா எர்ணாவூர் நாராயணனுக்கு கொடுத்தீங்கல்ல, அந்த நேரத்திலேயே வந்து இந்த மீனவர் நல வாரியத்தை நீங்கள் வந்து அண்ணன் ஏஜே ஸ்டாலின் கொடுத்துருக்கலாம்ல. அப்படி கொடுத்துருந்தா மீனவருக்கு ஏதோ சரி பரவாயில்ல, மந்திரி பதவி இல்லை, நம்ம ஒரு மீனவர் வாரியத்தில் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் ஏதாவது கேட்கலாம் கொள்ளலாம், நம்ம விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கலாம். முழுக்க வந்து ஐவாஷ் பண்ணி இப்போ என்ன பண்ணுறாங்க, மீனவருடைய ஓட்டெல்லாம் சிதறப்போகுது. அவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. 5 ஆண்டு காலமாக நம்ம ஒன்றுமே செய்யலை, மீனவர்லாம் வந்து சிதறி போய் நின்றுட்டு இருக்காங்க. எங்கே போனாலும் இப்போ உலக மீனவர் தினம் நவம்பர் 21 நடந்தது. ஒவ்வொரு முறையும் கனிமொழி மேடம் போய் ஏதாவது ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு வருவாங்க. சின்ன ஒரு போவார், ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு வருவார். இப்படி வாக்குறுதியை கொடுத்துட்டு வந்து எதுவுமே செய்யலைன்னு சொல்லி இந்த முறை கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் நடந்த கூட்டத்தில் கனிமொழி அக்கா பேசிகிட்டு இருக்கும்போது எல்லா கூட்டமும் கலைஞ்சு போகிறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு முறையும் சொன்ன வாக்குறுதி எதையுமே நீங்கள் நிறைவேற்றலை. மீனவருக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க, மீனவருக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே சொன்னீங்க, 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி இபி பில் எடுக்கிறத மாதம் ஒரு முறையாக எடுக்கப்படும் சொன்னீங்க. செய்தீங்களா? செய்யவே இல்லை. அடுத்தது என்ன பண்ணீங்க, கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரப்பர் தொழிற்சாலை அமைக்கப்படும் சொன்னீங்க. செய்தீங்களா? செய்யவே இல்லை. அடுத்தது என்ன சொன்னீங்க, நான் உங்கள் முதல்வர் ஸ்டாலின் அப்படிங்கிற இதில் வந்து எல்லா இடத்துலையும் வந்து பெட்டி வச்சிருக்கேன், இதில் போட்டக்கூடிய புகார் மனுக்களை நான் நேரடியாகவே பார்த்து எல்லாருக்கும் தீர்வு காணுவேன், 100 நாட்களுக்குள்ளாடி அதை செய்து முடிப்பேன்னு சொன்னாங்க. செய்து முடிச்சாங்களா? அதே போல் மாதந்தோறும் இல்லத்து அரசியலுடைய சுமைகளை குறைக்கிறதுக்காக ஒரு சிலிண்டர் வச்சிருக்கவங்க எல்லாருக்கும் 100 ரூபா குறைக்கப்படும் சொல்லி சொன்னாங்க. குறைச்சாங்களா? இப்படி எந்த வாக்குறுதியுமே செய்யாம இந்த நாட்டில் உயிரை கொடுத்து போராடுற விவசாயிகள், மீனவர்கள், அதே போல் துப்புரவு தொழிலாளர்கள் என பல்வேறு விதமான யாருக்குமே கொடுக்காத ஒரு விஷயத்த மீன்பிடி தடை காலம்னு உங்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்க. மண்பான தொழிலாளர்கள் வருஷம் கேட்குறாங்க, எங்களுக்கு அவங்கள மாதிரி கொடுத்து பாருங்க அப்படின்னு. இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கவே இல்லை. அப்படிங்கிறப்ப நீங்கள் அப்படி நினச்சி சந்தோஷப்பட வேண்டியதுதானே சார்? ஆண்டுக்கு நாங்கள் பண்ணுற முதலீடு கூட அரசாங்கம் பண்ணலை. நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு விசைப்படகு என்னுடையது, 1.5 கோடி ரூபா முதலீடு என்னுடையது. ஒரு கடலுக்கு நான் தொழிலுக்கு செல்லும் போது அதில் இருக்கக்கூடிய பணியாளர் நான் போட்ட பணியாளர், அதுக்கு 7 லட்சம் ரூபாயிலேருந்து 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் டீசல் ஐஸ் எல்லாமே என்னுடையது. 1 லிட்டர் டீசல் நான் உங்ககிட்ட வாங்கும்போது, அரசாங்கத்தில் வாங்கும்போது எனக்கு கடல்லே நீங்கள் ரோடே போடலை. ரோடே போடாமல் என்கிட்ட ரோட் டாக்ஸ் வாங்குறீங்க. வடிவேல் காமெடி மாதிரி இருக்கு, சார் கிணத்தை வெட்டினேன் கிணற காணோம், ரோடை போட்ட ரோடை காணுங்கிற மாதிரி கடலில் ரோடே இல்லாமல் எங்ககிட்ட ரோட் டாக்ஸ் வாங்குறீங்க. ஒவ்வொரு லிட்டர் டீசல்லையும் ஏறக்குறைய மத்திய மாநில அரசுகள் வந்து 35 ரூபா வந்து டீசலில் வரியை வச்சு தான் எங்களுக்கு கொடுக்குறீங்க. அப்படி கொடுக்கும்போது ஒரு கடலுக்கு போகும்போது 1 லட்சம் ரூபா வரி கட்டிக்கிட்டு தான் நாங்கள் கடலுக்குள்ளே மீன் பிடிக்க போகிறோம். அப்படி நாங்கள் கொடுக்கக்கூடிய பணமே வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய குறைஞ்சபட்சம் அந்நிய செலவாணிக்கு நிகரான பணம் வந்து மாநில அரசுக்கு கொடுத்துட்ருக்குறோம். எல்லை தாண்டி போய் மீனவர்களை வந்து பிடிபட்டுறாங்க அப்படி சொல்கிறது விஷயம் வந்து அப்பப்போ வருது இல்லை என்ன? அது வந்து யதார்த்தமாக நடக்குதா, இல்லை கடல் அலையில் வந்து நீங்கள் வந்து கவனிக்காமல் போகிறீங்களா, இல்லை திட்டமிட்டே வந்து போய் தான் பார்ப்போமே என்ன தான் நடக்குது அப்படின்னு போகிறீங்களா? சார், நமக்கும் இலங்கைக்கும் இருக்கக்கூடிய தூரம் வந்து ரொம்ப குறை. இல்லை சார், ஆந்திராவிலையும் போய் அங்கே பிடிச்சிடுறாங்களே. நீங்க இலங்கையில மட்டும் இந்த மாதிரி உங்களுக்கு புரிதல் இல்லாம கேட்கக்கூடிய வந்து ஆந்திராவிலையும் வந்து அங்க பிடிபடுறீங்களா இல்லையா? ஆந்திராவில கடையில 12 கடல் மைல் தூரம் வரைக்கும் தான் மாநில அரசுடைய எல்லை. எல்லாருக்குமே, எல்லா மாநிலத்துக்குமே இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா கடல் மாநிலங்களுக்கும் நமக்கு பாக்கி ஜலசந்தின்னு இருக்கு இல்லையா? 12 கடல் மைல் தூரம் வரைக்கும் மாநில அரசுடைய எல்லை. 12 கடல் மைலுக்கு மேல போயிடுச்சுன்னா இன்டர்நேஷனல் சீ வாட்டர், யாரு வேணாலும் மீன் பிடிக்கலாம். அது சர்வதேச கடல் இல்லை. அப்படி போகும்போது ஆந்திராவுக்கு நேரம் போய் தமிழக மீனவர் மீன் பிடிக்கும் போது அது வந்து எல்லை தாண்டது கிடையாது. அது சர்வதேச பிரச்சனையும் கிடையாது, மாநில பிரச்சனையும் கிடையாது. அதாவது 12 கடல் மைலுக்கு உள்ள வந்து ஆந்திரா எல்லையில மீன் பிடிச்சாருன்னா அது வந்து மாநில எல்லைக்குள்ள வந்து தவறுதலா மீன் பிடிச்சாருன்னு சொல்லி கருதலாம். ஆனா இது வந்து பாகிஸ்தான்ல போய் மீன் பிடிச்சா கூட, குஜராத்லயோ குஜராத்தி மீனவர்கள் அங்கே போய் கராச்சியில் மீன் பிடிச்சா கூட அவங்கள பிடிச்சி சிறைப்படுத்துகிறாங்க, ஆனால் விடுதலை பண்ணுறாங்க. இங்கே அப்படி இல்லையே. தவறுதலாக போனாலும் துப்பாக்கி சூடு, துப்பாக்கி மூடால அடித்து கொல்றது, கட்டையால் அடிக்கிறது, ஐஸ் கட்டையில் படுக்க வைக்கிறது, ஐஸ் மேலே கடுமையான கண்டனத்துக்கு உரியதெல்லாம் யாருமே நியாயப்படுத்தலை.
அதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, எங்கேயுமே நியாயப்படுத்தலை. சில இடங்களில் சில விதங்களில் வந்து இது போன்ற எல்லைகளை மீறப்படுதான்னு தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். தொப்புள் கொடி உறவாக இருக்கக்கூடிய எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. என்னைக்கு வந்து நம்ம பாரதிய ஜனதா கட்சியினுடைய சுப்பிரமணிய சாமி அண்ணன் தான் இலங்கைக்கு போயிட்டு அங்கே இருந்த அதிபர்கிட்ட என்ன சொன்னார், மீனவர்கள் வரக்கூடிய படகுகளை பிடிச்சி வைங்க, மீனவர்களை திருப்பி அனுப்புங்க, அந்த வாகனம் இருந்தால் தான் அவங்க வந்து மீன் பிடிப்பாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் மீனவர்களுடைய படகுகளை அதிகமாக பிடிச்சி வச்சு அரசுடைமை ஆக்கி இன்றைக்கி வந்து படகுகள் வந்து 1,50 கோடி ரூபா 1 கோடி ரூபா படகுகளை வந்து மீனவர்களுக்கு அங்கே இழந்துக்கிட்டு இன்றைக்கி வந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி அந்த சைடு மீனவர்கள்லாம் இருந்திருக்காங்க. யாரும் தெரிஞ்சு போய் எல்லையை தாண்டதும் கிடையாது, யாரும் தெரிஞ்சு போய் அங்கே போய் மீன் பிடிக்கிறது கிடையாது. எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வடகடல் தென்கடல் எங்களுக்கு அங்கே இருக்கும்போது நாங்கள் அந்த கடலை தாண்டி தான் போய் ஆக வேண்டியது இருக்குது. அந்த சைடு போகிறவங்கள கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே தான் வந்து மீன் பிடிக்க வந்தாங்கன்னு சொல்லி தவறுதலாக நீங்கள் இழுத்துட்டு போயிடுறீங்க. இந்திய எல்லைக்குள்ளேயே அவங்க வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது இவங்க என்ன நினைக்கிறாங்க, இங்கே தான் மீன் பிடிக்க வரப்போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு தவறுதலாக கூட்டு போயிடுறாங்க. ஒரு இந்திய பிரஜையை கைவிலங்கிட்டு கூட்டு போகிறாங்களே, இந்தியா என்னைக்காவது இந்திய மீனவர்களில் வந்து நீங்கள் வந்து நாகரிகமாக நடத்துங்க, மனிதாபிமான அடிப்படையில் நடத்துங்க அப்படின்னு சொல்கிறது இல்லை. ஜெய்சங்கர் வந்து செயலாளராக இருக்கும்போதும் சொல்லலை, வெளியுறவுத்துறை அமைச்சரானதுக்கப்புறம் அவர் சொல்லலை. போகிறாரு, பேசுகிறாரு, விடுவிக்க சொல்கிறேன்னு சொல்லி சொல்கிறாரே தவிர மற்றபடி எதுவுமே இல்லை. நிகழ்ச்சி பங்கிட்டு போல கருத்துக்களை தெரிவித்த எதை கலந்து இணைய சார். நன்றி.